சமண சமயத்தார் என்ன சொல்கிறாங்க உயிரை பற்றி பேசும்பொழுது, உயிர் செழுகம் அட்டை போல. அட்டை என்ன பண்ணுது, நிறைய ரத்தம் குடிச்சதுன்னா பெருசாக இருக்கும். ஆமாண்ணா, ரத்தம் குடிக்கலைன்னா சின்னதாக இருக்கும். அப்போது அது போல் துருங்கி விரிகிறது மாதிரி எந்த உடம்பை எடுக்குதோ அந்த உடம்புக்கு ஏற்ப உயிர் வியாபிச்சு நிற்கும். இப்போ நான் மனுஷ பிறவியில் இருக்கேன். இப்போ இந்த மனித உடம்பு அளவுக்கு இந்த உயிர் இருக்குது இப்போது. ஆமாண்ணே. இப்போ அடுத்தது யானை இருக்குது. யானைக்கு உயிர் எவ்வளோ பெருசு இருக்கும்? அப்போ யானை பெருசுக்கு இருக்கும். அப்போது உயிருடைய அறிவுத்தன்மை யானைக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னை விட பெரிய உயிர் அது ஆகிடுது. ஆமாண்ணா இல்லையா? என்னை விட யானைக்கு உயிருடைய அளவு அதிகமாக இருக்குது. அதனால் என்னவாயிடும்? அறிவு அதிகமாகிடும். விளக்கம் புரிதல சொல்கிறது, வியாபகத்தை பொறுத்து உயிருடைய அறிவு விளக்கம் அதிகமாக இருக்கும். எனக்கு நான் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அறிவு விரிவு இருக்கும். ஆமாண்ணே. அப்போ வியாபகத்தையும் அறிவும் சம்மந்தப்பட்டது, எவ்வளோ விரிவுங்கிறத பொறுத்து. அப்போ உயிர் விரிஞ்சிருக்கிறது எவ்வளோ பெருசோ அவ்வளோ தூரம் அதுக்கு விரிவு இருக்குன்னு கருத்து இருக்குது. அப்போ என் உடம்பு அளவுக்கு என் உயிர் இருக்குது. யானையோட உடம்பு என்னோட பெருசு. அப்போ என்னுடைய அறிவை விட யானையோட அறிவு அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கா? இல்லை. ஆமாண்ணே. ரைட். ரெண்டாவது, என் கையை வெட்டிட்டேன்னா என் உயிரில் பாதி போயிடணும். கொஞ்சம் குறைஞ்சிடணும் என் உயிரில். ஆமாண்ணா, உடம்பு முழுக்க என் உயிர் இருக்குன்னா அப்போ என்ன ஆகிடணும்? என் உடம்புல பாதி. இப்போ காலை வெட்டி எடுத்துட்டான்னு வச்சுங்க, 2 காலை வெட்டிட்டாங்க ஏதோ காரணத்தினால. அப்போ உடம்புல பாதி உயிர் என்ன ஆகிடுச்சப்பா? இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஏன் அப்படி தானே அர்த்தம் பண்ணணும். உடம்பு முழுக்க உயிருடைய அளவானது உடம்பு முழுக்க இருக்குது அப்படி கருத்து சொன்னால் அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். அது இந்த விரலில் என் உயிர் இருக்குது. என் உயிருங்கிறது என் உடம்பு அளவுக்கு சார். அதில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டா இந்த விரலோட என் உயிர் போயிடும் தானே? அந்த பகுதியில் இருந்த உயிர் போயிடும் தானே அர்த்தம்? இல்லாமல் போயிடுது. அப்போ அதில் கொஞ்சம் அறிவு வேறு எனக்கு குறையணும். ஏன்? உயிருடைய அளவு குறைஞ்சா அறிவு குறையும், அளவு இருந்துச்சுன்னா அறிவு அதிகமாகும். அப்போது அந்த கருத்து தடை. சமணர் சொன்ன அந்த செழுகம் என்கின்ற கூற்று தடை அப்படிங்கிறோம். நம்ம தடை தான் சொல்லிகிட்டு இருக்கேனா, இது இல்லைங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேனா. அடுத்தது, உயிருக்கு சர்வ வியாபகம் உண்டு. உடம்பளவுக்கு மட்டும் வியாபகம் இல்லை, சர்வ வியாபகம், இறைவனைப் போல வியாபகம் உடையது உயிருங்கிறான். கொள்கை இருக்குது. அப்படி கொள்கை இருக்குது. ஐக்கியவாதிகள் அப்படி சொல்கிறாங்க. இறைவன் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு ஒவ்வொரு உயிருங்கிறாங்க. என்னோட உயிரும் எவ்வளோ பெருசா, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு என் உயிர். எல்லங்க சொல்கிறதா? பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு உயிர். அது உடம்பை பற்றின கருத்து. உயிரே பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசுங்கிறாங்க. உயிருடைய அளவு சொல்கிறோம் சார். உயிருடைய அளவு அவன் ஒரு கருத்து சொல்கிறான். இறைவனுடைய அளவில் உயிர் இல்லை. இறைவனுக்கு ஈக்குவலான ஒருத்தர் உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது தான் சைவஸ்தமின் அடிப்படை கொள்கை. எனக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த கொள்கை தப்பு. அடுத்தது, சைவ சமயம் என்ன சொல்லுகிறது உயிரை பற்றி சொல்லணும்னா, உயிர் அடங்கிய வியாபகம் உடையதுன்னார். கிட்டத்தட்ட ஆகமவாதி தான் பரிணாம ஐக்கியவாதி செய்வோம். நாம் என்ன சொல்கிறோம்? நீ சொல்கிறது சரி, உயிருக்கு வியாபகம் உண்டு, ஆனால் அது இறைவனுக்கு அடங்கிய வியாபகம் உடையது அப்படிங்கிறோம். இறைவன் இப்போ பலூன் இருக்குது. இந்த பலூன் ஃபுல்லாக என்ன நம்பியிருக்கு? இந்த பலூன் உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் அளவுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பலூனுடைய பவுண்டரி தான் சுவாமின்னு வச்சுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாமிக்கு எல்லாம் கிடையாது. 6 வாரங்கள் அண்ணல் பெருமை 6 வாரந்த அகலமும் நீளமும் எவ்வளோ பிரச்சனை வர தெரியாது. ஒரு பவுண்டரிஸ் தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியாது எதையுமே இல்லையா? அப்ளை பண்ணி பார்க்கணும், என்ன பண்ணணும்? ஒரு கன்சல்ட்டிங், ஒரு கன்சிடரேஷன் வேணும் நமக்கு. இதை அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி இறைவன்கிறவர் ஒரு வியாபக அறிவில் இவ்வளோ பெருசு இருக்காருன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் முழுக்கவும் என்ன இருக்குது? ஒவ்வொருவருடைய உயிரும் விரிஞ்சிருக்கு. விளக்க புரியுதுங்களா இல்லை சொல்கிறது? இப்படித்தான் சைவ சமயம் சொல்லுது. நம்ம சொல்கிறோம் எவ்வளோ. அப்போ என் உயிர் எங்கே மட்டும் இல்லை, இந்த உடம்புல மட்டும் இல்லை, எங்கும் இருக்கு என்னுடைய உயிர் என்பது சைவ சமயத்துடைய கொள்கை. இப்போ ஒரு டவுட் என்ன நீங்கள் கேட்கணும்.
இப்போ கேட்கணும், இந்த இதில் ஒரு கேள்வி உங்களுக்கு பிறக்கணும். எங்கே இருக்கும்போது உடம்புலையும் தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. உடம்புலையும் உயிர் இருக்குது சார், அதோட இல்லாமல் எங்கேயும் இருக்குது. ஆமாண்ணா இல்லையா? அப்படி தான் இந்த கருத்துக்கு அர்த்தம். இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். உடம்பு முழுக்க உயிர் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது இன்னும் என்னவா இருக்கு, உலகம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு தான் சைவ சமயம் சொல்கிறது. ஆனால் சாமி அளவுக்கு இல்லை, சாமிக்கு அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன சந்தேகம் இதில் வரணும்னா, இந்த உடம்புக்கு வெளியிலேயே ஏன் உயிர் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இங்கே தொட்டா எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கணும். இந்த உடம்போட சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் எனக்கு என்ன நடக்குது, அறிவு நிகழுது. ஆமாண்ணா, இப்போ எனக்கு பின்னாடி யாராவது எதாவது செஞ்சுட்டு எனக்கு தெரியுமா? ஆனால் என் உயிர் அங்கேயும் இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே ஏதாவது நடந்தால் எனக்கு தெரியணுமே, தெரியுதா? தெரியலை. என்ன நீங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னீங்க பார்த்தீங்களா? வெரி குட், ரொம்ப அற்புதம், ரொம்ப அழகாக புரிஞ்சிட்ருக்கீங்களா? எல்லாரும் 3 பேருமே காமனாக வார்த்தை சொன்னேன், கட்டு 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 கட்டுன்னு நீங்கள் சொன்னாங்களா எல்லாரும்? அந்த வார்த்தை, அந்த கட்டு என்ன, அது என்ன கட்டு, அது என்ன கட்டு? எல்லாரும் அழகாக புரிஞ்சுட்டீங்க கான்செப்டை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. எல்லாரும் சொன்னாங்க ஒரு வார்த்தையை, கட்டு கட்டு கட்டுன்னாங்க. அந்த கட்டுக்கு தான் ஆணவம் வளம்னு பேர், பாசம்னு பேர். அதுக்கு கட்டு நீத்தவர்க்கை இன் அருள் செய்யும் சிட்டர்வோளும் சிராப்பள்ளி செல்வனார்னார் அப்பர் சாமி. கட்டு நீத்தவர்க்கை இன் அருள், வார்த்தை நீங்களே சொல்கிறீங்க பாருங்க சைவஸ்தாத்தை. அப்போ சரியான ரூட்டில் போனால் உள்ளே இருக்கிறது வெளில வருது பாருங்கள். நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் படித்ததெல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்போ இங்கே வந்து எப்படி உட்கார முடியும் உங்களால்? சும்மா வந்து நேரடியாக ஒன்றா அதை இங்கே படிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. போன ஜென்மத்தில் விட்டுட்டீங்க சைவஸ்தாந்தம் படிக்காமல், கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டீங்க. பிரபல்யமான நமக்கு தெரியல நடத்தும், அது எப்படி தெரியல இல்லைங்க பையனே. நமக்கு இப்போ நீங்கள் பதில் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நான் மனசுக்குள்ளே என்ன பதில் இருக்குங்கிறத இப்போ நீங்கள் 3 பேர் சொன்னீங்களா இல்லையா? கட்டுப்பாடுன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. அந்த வந்துட்டு உள்ளேருந்து எங்கேருந்து வந்தது? அது உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவை சாமி தூண்டிட்டார். இப்போ இந்த வார்த்தைகள் மூலமாக தூண்டிட்டார். 3 பேருக்கு உள்ளே வந்ததுக்கு உள்ளே ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. உயிர் கட்டுப்பட்டுருக்கு 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 கட்டுப்பட்டுருக்குங்கிறத படிச்சுட்டீங்க. சாமி இன்றைக்கி தான் அதை வெளியேற்றிருக்கார். நீங்கள் தான் தூண்டியிருக்கிறார். அதை தூண்டத்தவா விளக்கணைய திலகவதியம் தூண்டி விட்டுருக்கார் சாமி. இன்றைக்கி தான் அந்த கை உள்ளேருந்து வெளியெடுத்திருக்கார். இப்போ தான் அப்போது உயிர் எதில் என்ன பண்ணியிருக்கு? எதில் என்ன பண்ணியிருக்கு? கட்டுப்பட்டு இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது உயிர் இறைவனுக்கு அடங்கிய வியாபகம் உடையது. ஆனால் அது அனாதியிலேயே ஆணவ மலத்தில் கட்டித்தான் இருக்கு. இருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறது தான் சைவ சமயத்தில் கொள்கை. அப்போது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பலூன் உற்பத்தி பண்ணும் பொழுது ஊதியே உற்பத்தி ஆகுமா? உற்பத்தி பண்ணும்போதே பலூன் எப்படி ஆகிருக்கும்? சுருக்கமாக தான் உற்பத்தி ஆகும். ஆனால் அதை காற்று செலுத்தினா எவ்வளோ பெருசு விரியும்? அப்போ உற்பத்தியில் அது இருக்கும் பொழுதே அது இவ்வளோ பெருசு விரிய முடியுங்கிற கான்செப்ட் அதில் இருக்குது. ஆனால் விரியலை இப்போ இன்னும் விரிகிற இயல்பு உயிருக்கு இருக்கு. சைவசம் என்ன சொல்லுது? உயிருக்கு இறைவனுக்கு அடங்கிய வியாபகம் உண்டு. ஆனால் எப்போ? முத்தியில அப்படின்னு சொல்லுது. உயிரோடைய அளவு என்ன சொல்கிறோம் நம்ம சைவ சமயம்? இறைவனுக்கு அடங்கிய வியாபகம். இறைவன் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு உயிர். ஆனால் அவருக்குள்ள பவுண்டரி மட்டும் நம்ம ரீச் பண்ண மாட்டோம். ஏன்னா அவருக்குள்ளே தான் நம்ம எப்படின்னா தான் இருந்தாலும். அப்போது ஆனால் அதை எப்போ நம்ம ரீச் ஆகுவோம்? முத்தியில தான். அப்போ இப்போ உயிரானது கட்டுப்பாட்டில் இருக்கு, தன்னுடைய வியாபகத்தை இழந்து இருக்கு. உயிர் அனாதியில் இருக்கும்பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லுது சைவ சமயம்? எப்படி சொல்றது? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்? கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தன்னுடைய வியாபகத்தை இழந்து இருக்கு. இருக்கும் போதுலேருந்து எப்படி இருக்கு? தன்னுடைய வியாபகத்தை இழந்து இருக்கு.
இறைவனுக்கு இறைவன் எவ்வளோ பெரியவனோ அவ்வளோ பெருசாக அவனுக்கு ஞானம் இருக்குது. இப்போ நாமளும் சாமி அளவுக்கு பெருசாகிட்டோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஞானம் வரும்? எவ்வளோ ஞானம் வரும்? சாமி அளவுக்கு ஞானம் வரும். அதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரன்னார் சாஸ்திரத்தில். சாமிக்கு என்ன ஞானம் இருக்கோ அதே ஞானம் உயிருக்கு வரணும். வரவிடாமல் தடுத்து ஆணவ மலம் என்கின்ற அறியாமை வச்சிருக்கு. சாமி அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காக சில கருவிகளை நம்ம கொடுக்குறார். ஏன் கொடுக்குறாருங்கிறத சொல்லுங்கள் சத்யன். இல்லைன்னா இருக்கே, அதான் ஆனால் இருக்கே. ஆமாம், இல்லைனாக்க நுத்தியில் இருக்கும் உயிர் இருக்கும் பொழுது. அதெல்லாம் கிடையாது. உயிருக்கு ரமணர் தான் ஆணவம். உயிர் சகல வகை ஆன்மா தான். அவர் எல்லாரும் உடம்பெடுத்த எல்லாரும் சகல வகை ஆன்மாக்கள் தான். போ புரிய சொல்கிறேன். ஆமாம்மா, அதெல்லாம் சரிதான். இப்போ புரியுது. இப்போ வியாபகம்னா என்னங்கிற சொல்கிறேன் உங்களுக்கு. முக்தி ஆமாம், விரியந்தன்மை. வெரி குட் வெரி குட் வெரி குட். இயல்பு அது, அதோட இயல்பு அதுதான். பெருசு ஆனால் விரியாமல் சுருங்கியிருக்கு. இப்போ முடியாது. ரெண்டாவது, இதெல்லாம் உங்களுக்கு ஓமை பலூன் சொல்கிறதுனால விரியும் போல் இருக்குது, உருவம் இருக்குது போல் இருக்குன்னா, இந்த 5 பொருட்களுக்குமே உருவமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சாமிக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. உயிருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. ஆணவத்து உயிர் கிடையாது. கண்மத்து உயிர் கிடையாது. மாயைக்கு உயிர் கிடையாது. உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. உருவம்னு ஒன்று கிடையாது. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்காக சில ஓமைகளால் அப்ளை பண்ணி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. வெரி குட் வெரி குட், கரெக்ட், சரியாக பிடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. இந்த 5 பொருட்களும் அனாதி. 5 பொருட்களும் என்ன கிடையாது? உருவம் என்பது இல்லை. ஏத்திஸ்ட் இயற்கையை கடவுள்னு சொல்கிறானா? ஏத்திஸ்ட் சொல்ல மாட்டான். கடவுளை அப்படி இயற்கை கடவுள்னு சொன்னான்னா அவன் ஒரு பிரிவாக வந்துடுவான். அதில் ஏத்திஸ்ட்னு சொல்கிற அந்த நாத்திகவாதி கடவுளே இல்லைங்கிறான். அவன் அறிவு இல்லை அவனுக்கு. அதை நம்ம பின்னாடி மறுக்கிறேன். அதுக்கு இப்போ நம்ம இந்த ரூட்டில் போவோம். இப்போ நம்ம உயிரை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். டைம் ஆயிட்டுன்னு பார்க்குறீங்களா? டைம் ஆயிட்டேன்னு பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே ஒரு சொல்லிடுவாரா அப்படி பார்க்குறீங்களா? இந்த வகுப்புல அடுத்த வகுப்புல ஏன் தெரிகிறீங்க? இப்படி தானே அடுத்த வகுப்புல எங்களை வர வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அப்படி உயிர் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டிருக்கு. அனாதியிலிருந்து கட்டுப்பட்டிருக்கு. கட்டுப்பட்டதுனால தன்னுடைய இயல்பாகிய வியாபகத்தை இழந்து நிற்கிது. இருக்கும்போதே இழந்து நிற்கிது. பலூன் உற்பத்தி பண்ணும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரின்னு வச்சுக்க வேண்டியது தான். ஆனால் ஊதுனா என்ன ஆகும்? அது விரியும். ஊதியாவை உற்பத்தி பண்ணால் இவ்வளோ பெருசு இந்த பலூன் வந்துச்சா? இல்லை. அது பின்னாடி தான் ஒரு நாள் அது என்ன ஆகும்? அப்படி ஆகும். அது மாதிரி உயிர் இருக்கும்போதே எப்படி இருக்குது? தன்னுடைய வியாபகத்தை இழந்து நிற்கிறது. அறிவு இல்லை. அறிவு இருக்குது, ஆனால் ஆணவ மலத்தினால கட்டுப்பட்டு நிற்கிது. இதுதான் உயிரை பற்றின நம்ம சொல்லக்கூடிய தன்மை. இல்லைங்க, புரியுதுங்களா? இதுக்கு ஒரு பாட்டுக்கு இந்த பாட்டை சொல்கிறேன், எழுதுங்க எல்லாரும். அசித்தரு வியாபகம் போல். இப்போ 3 பாட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 3 பாட்டுமே உயிரை பற்றின டிஃபினேஷன்ஸ் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. சித்தியார் சொல்லுது, சிவபிரகாசம் சொல்லுது, எல்லாமே டெஃபினேஷன்ஸ் தான். பியூர் டெஃபினேஷன்ஸ். உயிர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. நீங்கள் இதெல்லாம் போய் எங்கேயுமே யாரும் சத்த ஆசிரியர்கள் யாரும் நேரடியாக சொல்லித்தர மாட்டாங்க உங்களுக்கு. சித்தியாரில் இருக்கும்பாங்க. இந்த பாட்டு தான் உங்களை இதுதான் அப்படியே இருந்தாலும் இந்த பாட்டை சொன்னாலும் இந்த பாட்டு இந்த கருத்தை தான் சொல்லிகிட்டு இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. இதனால் நம்ம வகுப்பில் இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எதுக்காக சொல்கிறேன்? நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேங்கிறது பெருமைக்கா? நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறதுனால சொல்லுகின்றேன். அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவும் இன்று. அசித்தரு வியாபகம் போல் வியாபகம், எழுத்துலாம் இதில் அழிஞ்சு போயிருக்கு. அருவும் இன்றாம் அருவம் இன்றாம். அருவம் இன்றாம் ஒரு நிமிஷம் நான் ஃபோனில் எடுத்துக்கிறேன். இதில் எழுத்தெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. சாஸ்திர புத்தகம் வச்சுருக்கீங்க கையில்? பவானி திருக்கூட்ட புத்தகம் வச்சுருக்கீங்களா கையில்?
அசித்தரு வியாபகம் போல் அருவம் என்றாய் வசித்திட வரும். அருவம் என்றாய் வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி வழக்கு உடையனாகி நசித்திடா ஞானச் செய்தி. அது 3வது வரி இது. நசித்திடா ஞானச் செய்தி. நசித்திடா ஞானச் செய்தி. நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைத்து நிற்கும். நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைத்து நிற்கும். பசுத்துவம் உடையனாகி. 4வது வரி. பசுத்துவம் உடையனாகி. பசுத்துவம் உடையனாகி பசு என நிற்கும் ஆன்மா. பசு என நிற்கும் ஆன்மான்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இது சித்தியாரில் 200வது பாட்டு. இந்த பாட்டு சிவஞான சித்தியார் சுபக்ஷத்தில் 200வது பாட்டு இந்த பாட்டு. இதில் ஆன்மாவை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் சாமி அருணசிவாச்சாரியார். அப்புறம் இன்னொரு பாட்டு அதே கண்டினியூட்டி 212வது பாட்டு சுபக்கம். சுபக்கம் சூக்கும தேகியாகி. இது 2வது இன்னொரு பாட்டு 212வது பாட்டு சித்தியார் சுபக்ஷத்தில். சூக்கும தேகியாகி. சூக்கும தேகியாகி தூள ரூபத்தில் மன்னி. சூக்கும தேகியாகி தூள ரூபத்தில் மன்னி. அடுத்த போல வரும்போது இந்த பாட்டில் மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? பண்ணிங்கன்னா நல்லது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்செப்ட் இது தாங்கிறத நீங்கள் படித்து சத்திரமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இன்றைக்கே நீங்கள் மூடி வச்சு திரும்பி அடுத்த வாரம் திரும்பி அப்படியே இங்கே திறந்து வந்தீங்கன்னா ஒரு பயனும் கிடையவே கிடையாது. வீட்டில் போய் உட்காந்து அனாலிசிஸ் பண்ணோம். இதை பற்றி என்னுடைய ஆடியோ இருக்குது பேசணும். திரும்ப உட்காந்து கேட்டு இந்த விஷயத்தில் என்ன பேசுகிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கூகுள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டா தான் இந்த குறைந்தபட்சம் ஒரு 20% உள்ளே போகும். இல்லை புரியுதா? திரும்பி இது எப்படியோ சித்தியார் இது. ஆமாம் சாஸ்திரம். ஆமாம் இந்த பாட்டு இருக்குது. இந்த மூடி வச்சுட்டு திரும்பி அடுத்த வகுப்பு திரும்பி வந்து இங்கே திறந்தீங்கன்னா தயவுசெய்து என்னால் எந்த உதவியுமே உங்களுக்கு பண்ணவே முடியாது. உங்களை புரிய வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வச்சுக்கிறது சொல்கிறேன். நான் நடத்திட்டு தான் போவேன். நடத்தாமல் ஒவ்வொரு நடத்திடுவேன் கண்டிப்பாக. ஆனால் உள்ளே இந்த விஷயம் உள்ளே ஏறணும்னா நம்ம முயற்சி இருக்கணும். இப்போ என்னுடைய முயற்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம என்ன முயற்சி பண்ணுறோங்கிறது தான் இருக்குது இதில். அதனால் தயவுசெஞ்சு இதை நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து படிங்க. பாட்டை மனப்பாடம் பண்ணணும்னா கட்டாயம் கிடையாது. முடிஞ்சால் பண்ணுங்கள். அதில் இந்த பாட்டில் இது இருக்குங்கிற இந்த இடத்துல இந்த பாட்டு இருக்கிறதா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இறங்க போகிறீங்களா சொல்கிறது? கருத்தை அந்த கருத்தை பிரமாணத்தோடு சொல்கிறதுக்காக இந்த பாட்டை வளர்த்தான். நம்மளை யாரும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நம்ம சாமி நம்ம கொடுத்துருக்க நேரத்தை நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட இருக்கான்னு சாமி பாப்பாரை பார்க்க மாட்டாரா? உன்னை வந்து கிளாஸில் சேர்த்து விட்டேன்ல சித்தாந்த வகுப்பில், உன்னை நேரத்தை கொடுத்தான்ல. மற்றவங்க எத்தனை பேருக்கு நேரத்தை கொடுத்து போக முடியாமல் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை போக வச்சேன்ல, நீ என்னத்தை படித்து சொல்லுன்னு சாமி கேட்டான்னா சொல்கிறது. நம்ம சாமிகிட்ட போய் போ அதுக்காகவது படிச்சுட்டு இருப்போம். என்ன கௌசிக்கு? சுக்கும தேகியாகி தூளரூபத்தில் மண்ணி. தூளரூபத்தில் மண்ணி சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி. சாக்கிரம் முதலாய் உள்ள சாக்கிரம் சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி எங்கும். தங்கி எங்கும் அவத்தையுள் தங்கி எங்கும். தூளரூபத்தில் மண்ணி. அது முத வரி. 2வது வரி சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்கொடு வரவு எல்லாம் புரிந்து. போக்கொடு வரவு எல்லாம் புரிந்து. போக்கொடு வரவு எல்லாம் புரிந்து. போக்கொடு வரவும் எல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம். புண்ணியங்கள் பாவம்.
புண்ணியங்கள் பாவம். 4வது வரி, ஆக்கியும் பலன்கள் எல்லாம், ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருத்தியும் நிற்கும் ஆன்மா. ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா. இதில் என்னன்னு முடிக்கிறாரு, என்னன்னு முடிச்சிருக்காரு வார்த்தையை? ஆன்மான். கீழ்பாட்டு கீழே சொன்ன பாட்டு ஆன்மான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த 2 பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? வாட் இஸ் வாட், ஆன்மானா என்னங்கிறத சொல்லியிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? 212 சித்தியார் சுபக்கத்தில் 212வது பாட்டு. முக்கியமான பாடல்கள் இதெல்லாம். சித்திக்கு மேலே ஒரு நூலும் இல்லை. சித்தியாரில் சொல்லப்பட்டது மாதிரி ஒரு கருத்துக்கு எதுவுமே கிடையாது. சொல்லியிருக்கல, சித்தியார் அறிமுகப்படத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். சித்தியார் எப்பேற்பட்ட நூல்னு. பார்விருத்த நூலெல்லாம் பார்த்தரை சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும். இவங்க 2ஆம் ஆண்டு மாணவி. ஏன் இங்கே உட்காந்துருக்கான்னு கேளுங்களேன். ஃபஸ்ட் இயரில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. ஆமாண்ணா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துருக்காங்க. நிறைய மாணவர்கள் திரும்பி உட்காந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ நடத்தும் போது இதனுடைய அருமை தெரியாது நமக்கு. நாளைக்கு சாஸ்திரம் படிக்கும்போது ஆகா இவர் அப்போவே நடத்தினார், எது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நம்ம அப்போ ஃபீல் பண்ண வேணாம். அதுக்காக தான் இப்போவே படிங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சலாம் இல்லை சொல்கிறது. இப்போவே நமக்கு கிடைச்சிருக்கு, சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன ஒரு பியூட்டின்னா, யாருமே அந்த செட்டு சொல்லும் போது அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. 2ஆவது வருஷம் படிக்கும்போது சாஸ்திரம் படிக்க நான் கேள்வி கேட்பேன். ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி தான் இருக்குது அப்படிம்பீங்க. பழைய நோட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் இருக்குது, பேரண்டி பார்ப்போம். நான் சொன்னது அதில் இருக்கும். ஆமாம் ஐயா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அப்போ பழைய நோட்ஸ் அப்போ பெரட்டாமல் என்ன பண்ணணும்? நேராக சொல்ல வேண்டியது தான். அதுக்கு இப்போவே நீங்கள் பரிச்சு பண்ணால் தான் நிற்கும். சார் 100% அப்படியே நீங்கள் என்ன மாதிரியே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் எப்போவுமே. அட்லீஸ்ட் அதில் நீங்கள் பிரயத்தனப்பட்டு கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இதுதான் அந்த கான்செப்ட் இதுதான் நீங்கள் சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படியே ஒரு பத்மபூஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த கான்செப்டை தான் நான் கேள்வி கேட்டுருக்கேன். இதை தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இது எனக்கு எக்ஸாக்டாக நாட் எக்ஸாக்ட்லின்னு சொல்ல தெரியல. ஆனால் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்கிறத சொன்னீங்கனாலே எனக்கு அப்படியே அவார்டு கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்த ஆண்டு அவார்டு கொடுக்குறீங்களான்னு பார்ப்போம். எனக்கு நீங்கள் சேர்ந்து போக்கோடு வரவும் எல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்களெல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மானார். தரேன் ஒரே நிமிஷம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா நீங்கள்? இல்லை 200வது பாட்டு 200. இந்த புத்தகம் வேணும்னா வாங்கிடுங்க, இவர்கிட்ட கேளுங்க. அந்த எல்லா இயருக்கும் தேவையில்லை. 14 சாஸ்திரம் இன்பில்ட். அதில் 14 சாஸ்திரம் அதில் இருக்குது. தெளிவான பதிப்பு வேணும்னா இப்போதைக்கு அவங்கள்ட்ட பதிப்பு இல்லை. இங்கே நிறையா எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. அம்மா வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க தான் கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை. பணம் பவானி திருக்கூட்டத்தார் கூட்டம் எடுத்துட்டீங்களா? அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கிக்கணும். யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி என்னென்னு கேட்டு என்னென்னு பண்ணி கொடுங்க. கௌஷிக் டெக் மடத்தில் இருக்கா? எங்கே இருக்குது மடத்தில்? இந்த பதிப்பு பவானி திருக்கூட்ட பதிப்பு. அது 2 பாட்டு தான் அதில் இருக்குது. இன்னொரு பாட்டு சிவபிரகாச பாட்டு, அது சொல்லலை இன்னும். ஆமாம், அது இப்போ சுபக்கத்தானே போயிடுறோம். சுபக்க விளம்பரம் பார்ப்போம். அடுத்து இன்னொரு பாட்டு. ஏன் நீங்களாம் எழுதலையா? அப்புறம் ஃபோட்டோ இருக்கீங்க. நாம் என்ன எழுதியிருக்கோங்கிறது நமக்கு தெரியுங்கிறீங்களா? சரி சரி சரி. குரூப்பில் போட வேணாம், நான் சொல்றது கேளுங்க. அந்த பையன்கிட்ட கௌஷிக்கிட்ட நீங்கள் ரோல் பண்ணிக்கங்க. உங்களை அவரை கான்டாக்ட் பண்ணி சொல்லி வாங்கி தர சொல்கிறேன். பேசி வாங்கி தருவார் அவர். இப்போ அவங்கள்ட்ட கிடையாது, இந்த ஸ்டாக் இல்லை அவங்கள்ட்ட. போட்டால் தருவாங்க. 200 இது இப்போ வந்து பதிப்பு. அதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க, வாங்கிக்கிங்க. நல்ல ஒரு சொத்து மாதிரி இது. 14 சாஸ்திரமும் நல்ல பதிப்பாக தெளிவாக போட்டிருக்காங்க. உங்கள் திருக்கூட்டச்சாரில் இருக்கிறதுனால சொல்லுங்கள். கொஞ்சம் தப்புலாம் இருக்குது, கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். பாட்டில் பரபக்கத்தெல்லாம் நிறைய தப்பு இருக்குது வார்த்தைகள். என்ன பரட்டிட்டீங்களா? சரி, அந்த 3வது பாட்டு என்ன அறிதாய். கீழே 2 பாட்டு சொன்னது சித்தியார். இப்போ சொல்ல போகிற பாட்டு சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்தில் உள்ள பாட்டு சொல்கிறேன். இதுவும் உயிர்க்கான டெஃபினேஷன்ஸ் தான். என்ன அறிதாய் நித்தமாய், என்ன அறிதாய்
நித்தமாய் இருள்மலத்தில் அழுந்தி என்னரிதாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. இருவினைகளின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. யாக்கைன்னா என்ன? உடம்பு. சுபத்தில் 10வது பட்டம் என்னமோ நினைக்கிறேன். அது இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி. அண்ணல் அருளால் நன்னி 19வது பாட்டு. இப்போ நான் சொல்கிற பாட்டு சிவபிரகாசத்தில் 19வது பாட்டு. அண்ணல் அருளால் நன்னி. அண்ணல்ங்கிறது 2வது வரிங்க. அண்ணல்ங்கிறது 2வது வரி. அண்ணல் அருளால் நன்னி அவை அவரால் அதனால் அவை அவரால் அதனால் அவை அவரால் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அழகில் நிகழ் போகங்கள் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றால். 3வது வரி. புண்ணிய பாவம் புரிந்து. இதே வார்த்தை கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே உள்ள பாட்டில் பாருங்கள். புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு வரவு இருக்கா? கீழே உள்ள பாட்டில் இருக்கா? அப்படியே இதே வரி இருக்குது பாருங்கள். அப்போ உயிர் என்ன பண்ணுது? அப்போனா புண்ணிய பாவம் செய்கிறது, போக்குவரவு பண்ணுது. இதெல்லாம் தெரிகிறது. புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய். அதே வார்த்தை வருது பாருங்க. அப்படியே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன் சாமி. நாம போக்குவரவு உடையவர்கள். மேலே போகிறது கீழே வர்றது தான் சொர்க்கா நரகம். போக்கு வர முத்தி அடைஞ்சு திரும்பி வர மாட்டோம். முத்தி அடைஞ்சு திரும்பி வர வேண்டியதில்லை. சொர்க்க நரக டிராவல். நம்ம இங்கே போக்குவரவுங்கிறது நம்முடைய இயக்கம். இப்போ சாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு கோயில். இந்த கோயில், இந்த ஊரில் ஒரு கோயில் கட்டிருக்கீங்க. இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அன்றைக்கி. எங்கள் ஊரில் மாயாவரத்தில் ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அன்றைக்கி. சாமி எந்த மாயத்துக்கு போகிற இங்கே வருவாரா? போக்கும் வரவும் இல்லா புண்ணியன். இப்போ நான் 2 கோயிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா என்னால்? கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றும் போது நான் நிற்கணும். இங்கேயே சென்னையிலே இருக்கணும், மாயாவரத்தில் இருக்கணும். முடியுமா? போக்குவரவு உடையவன் தான் கான்செப்ட். சாமி போக்குவரவே கிடையாது. ஆம்னி பொட்டன்ட் எல்லாத்துலேயும். நம்ம அப்படி முடியாது, கட்டுப்பட்டுருக்கோம். ஏன்னா ஆனவங்களது. ஆனால் நம்மளும் அப்படித்தான். நமக்கு இயல்பு என்ன? சாமியை போல வியாபகம் நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ கட்டுப்பட்டுருக்கும். அதனால போக்குவரவு உடையத்தான் இருக்கும். இப்போ நம்ம யார் கட்டுப்பட்டுருக்கானோ அவனை விட்டு வெளில விட்டோன்னா நம்மளும் அதேமாரி தான். அதேமாரி ஆயிடலாம். அட் ஏ டைமில் மாயாட்டிலையும் இருந்துக்கலாம், அட் ஏ டைமில் சென்னையில் இருந்துக்கலாம், சிங்கப்பூரில் இருந்துக்கலாம், செவ்வாய் கிரகத்தில் இருந்துக்கலாம், சேட்டனில் இருந்துக்கலாம், ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் இருந்துக்கலாம், எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம். ஆனால் நம்மளை இல்லைன்னா ஏன் எல்லாமே சாமிக்கு இருக்கிற மாதிரி வியாபகம் நமக்கு வந்துடும். இப்போ என்ன இருக்கோம்? இந்த உடம்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அறிவு. இதெல்லாம் முடிஞ்சாலே சொல்கிறது. அப்போ போக்குவரவு உடைத்தாய். அம்மா அப்பளத்தை போக்குவரவு கேட்டே இருக்காங்க. போக்குவரவு உடைத்தாய் புணரும் இருள் மலப்பாகம். புணரும் இருள் மலபாகம். புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால். புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால். புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால். புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால். அருளால் 4வது வரி. உள்நிலவும், அதாவது உள்நிலவும் அர்த்தம். உள்நிலவும் ஒளி அதனால். உள்நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி. உள்நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி
உள்நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி பாதம் ஊற்றிடும். பாதம் ஊற்றிடும், இருள் அகற்றி எங்கே போங்கிறாரு? வெரி குட், பாதத்துக்கு போகுமா. நம்ம லட்சணம் எல்லாம் அதில் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த பாட்டுக்குள்ள. பாதம் ஊற்றிடும் நல் பசு வர்க்கம். பாதம் ஊற்றிடும் நல் பசு வர்க்கம். வர்க்கம்னா என்ன? வர்க்கம்னா என்ன? கூட்டம். அந்த வர்க்கத்துக்கே அந்த புத்தி போகாதுங்கிறோம்ல, என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்துக்கே போகாது. வர்க்காங்கிற சொல்கிறது அந்த குடும்பத்துக்கே வா சொல்லி சொல்லி பழக்கம் வர்க்கம் போல் இருக்கு. வர்க்கங்கிறது கூட்டத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ நல் பசுவர்க்கம் என உரைப்பார் உணர்ந்தோர். உணர்ந்தோர் அப்படின்னு 3 பாட்டில் டெஃபினேஷன் உங்களை எடுத்து காமிச்சிருக்கேன், உயிரை பற்றின டெஃபினேஷன்ஸ். ஆமாண்ணா, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு உங்களுக்கு நான் விளக்குறேன். சிவபிரகாசத்தில் 19வது பாட்டு வாய்ஸ்வாச்சாரிய கருத்து. இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்காக இந்த பேசிக் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் 14 சாஸ்திரத்துலேருந்து உள்ள கருத்துக்களை திரட்டி உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் சாஸ்திரத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் அப்போ சாஸ்திரம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். திருவருட் பயணம் உங்களுக்கு நடத்தணும்னா அதுக்காகத்தான் உங்களுக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கேன். நான் இப்போ திருவருட் பயணம் நான் நேரடியாக இப்போ நடத்திட முடியனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற திருப்தி எனக்கு ஏற்படுத்துது. அதான் 3மே ஆன்மா பற்றின டெஃபினேஷன்ஸ். அதே தான், வெரி குட் வெரி குட். ஒவ்வொரு மாதிரி நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரே கருத்து தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதான் அதில் உள்ள சிறப்பு. கருத்து ஒன்று தான். சிவருமான் தான் அண்ணல். என்னார் எருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானே. எருக்கத்தம்புலியூர் தேவாரத்தில் சாமி அண்ணான்னு கூப்பிட்றாரு. அண்ணா அண்ணல்லாம் சிவரும். அண்ணல்லாம் உயர்ந்தவன் அர்த்தம். அது அருகில் போக முடியாததுக்கு அண்ணான்னு அர்த்தம் உண்டு. கிட்ட போக முடியாத நெருப்பாக இருந்ததுனால அண்ணல்லாம் பெரியவர், அதனால தான் அண்ணன்னு கூப்பிட்றோம். அண்ணலுக்காக பெரியவர்னு அர்த்தம். அண்ணா அவர் பேரே அண்ணா தானே. அண்ணாவுடைய பேரே அண்ணா, அண்ணாதுரை. இந்த யாரோ தான் எழுதியிருந்தாங்க, பாவலர் பெருஞ்சித்திரனார்னு நினைக்கிறேன். பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய உரை ஒன்று திருக்குறளுக்கு ஒரு உரை பண்ணியிருக்காரு, தமிழ் மரபு உரைன்னு ஒன்று. அந்த உரையில் படித்தேன்னு எனக்கு எதுங்கே படித்த ஞாபகம் இல்லை. அவராக இல்லை எதுன்னு ஞாபகம் இல்லை. இந்த அண்ணாதுரைங்கிற பேர் தப்புன்னு பேசுகிறார். அண்ணாதுரை அப்படிங்கிற பேர் தப்பு, அதுவே தப்பு, அதுக்கே அர்த்தம் கிடையாது முதல்ல. ஆனால் அதை பார்த்துட்டு ஒருத்தன் கீழே தம்பிதுரைன்னு பேர் வச்சுக்கிட்டான் பாருங்க, அது அதை விட ரொம்ப தப்புங்கிறாரு. சார், நான் எக்ஸாக்ட் அண்ணாதுரையோ எக்ஸாக்ட் தம்பிதுரையோ நான் இங்கே பேசலை. நான் சொல்கிறது அந்த பேருடைய அர்த்தத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ணாதுரைன்னு உற்பத்தி ஆனது தப்பு முதல்ல, அதுக்கு அர்த்தம் தான் தம்பிதுரைன்னு வச்சு, அது ரொம்ப தப்பு. தமிழில் கிடையாது, அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறார். அது எங்கே படித்தேன்னு ஞாபகம் ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேது எனக்கு. கருணாநிதி வடமொழி தாங்க. கருணாநிதிங்கிற சொல் வடமொழி சொல். அதெல்லாம் ஆமாம், திருமொழியில் ஏகப்பட்ட சொல் வடமொழியில் வரும். வடமொழியில் வருமே ஏகப்பட்ட சொல் திருமொழியில். திருமுறை சைவ சமயத்தாருக்கு, நம்ம சுத்தா சைவத்துக்கு திருமுறை தமிழ் வடமொழி பேதம் கிடையாது நம்மகிட்ட. மந்தி போலத்திலிருந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகளான்னார் ஞானசம்பந்தர். தப்புன்னு அர்த்தம், அறிவில்லாமல் சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். தெந்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடமாடும் வள்ளலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடு உள்ளுருகி பாடுவார்கள் பன்றியுடன் புல் காணா பரமனையே பாடுவார்கள் அப்படின்னு சேகர சாமி சொல்கிறாங்க. எல்லா லாங்குவேஜும் சாமியை பற்றி பேசுகிற லாங்குவேஜ் தான்னார். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும், இவர் 2 இடத்து சொல்லி எல்லா லாங்குவேஜ்ன்ட்டார். தேசிகம்னா உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜும். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடமாடும் வள்ளலையே பொருள். நடராஜா பற்றியும் பேசணும், அப்படி இருந்தால் தான் அது லாங்குவேஜ், இல்லைன்னா லாங்குவேஜ் இல்லைன்னார். என்னத்தை அப்புறம் பண்ணாங்க?
ஆமாம், தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவர் அப்படி வெளில போனார் சாமி. எல்லா ஊர்லேயும் தெய்வத்தை கும்பிடுறாங்க, ஆனால் சிவபெருமான் தான் தெய்வம்னு தமிழ்நாட்டை தான் கும்பிடுறாங்க. அப்படி அர்த்தம். நம்ம தான் பரப்புகிறோம், அது வேறு, அதுக்கு வேறு கருத்து. ஆனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் எதில் பாடினாலும் சாமிக்கு புரியும், சாமி ஏற்றுப்பார். ஒரு படத்தில் விவேக் படம் தான், அதுவும் விவேக் காமெடி. இந்த மலேசியாவில் போய், சிங்கப்பூர்லேயே மலேசியாவில் போய் தப்பு பண்ணிட்டு அடி வாங்கிட்டே இருப்போம் தெரியுமா, ஜெயிலில் போட்டுருவான் சும்மா. அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், ஒரு மலேசியா பொண்ணு பிள்ளையாரை கும்பிட்டுருக்கோம், தும் கணேஷன் கேம்பியான்னு போய் கும்பிட்டுருக்கோம். ஆவாசக்திக்கா, அது ஆவாசக்திக்கு வேறு படம், அது கிடையாது. இவன் போய் சாமி கும்பிட்டுருப்பா, ஒரு மலேசியா பொண்ணு. அவன் போய் ஏதோ சொல்லிட்டு இருப்பான் அவன்கிட்ட, என்னடா அந்த பொண்ணை என்னடா டீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோ வந்து கேட்பான். அது ஏதோ நல்லா அழகாக இருக்குது பொண்ணு, ஆனால் வாய் பேச வரல. ஐயோ, அது மலாய் பாஷை இல்லை, சாமியை கும்பிட்டு இருக்கிறேன். ஓ, விநாயகருக்கு மலாய் பாஷை தெரியும்னு எனக்கு தெரியாமல் போயிட்டே அப்படிங்கிறார் அந்த விஷயத்தில். இது நகைச்சுவை போல தோணலாம், ஆனால் சாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆமாம் தானே? ஒரு சைனீஸு கும்பிட்டாலும் சாமிக்கு புரியாதா? புரியும். அப்போ லாங்குவேஜ் யார்கிட்ட கிடையாது? நமக்கு தான் லாங்குவேஜ், சாமிக்கு கிடையாது சார். சொல்லாமல் சொன்னதனை நினையாமல் நினைந்து கல்லாலின் புடையமர்ந்து தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம். சாமிக்கு சூக்கும பாஷை தான், நமக்கு தான் தூள பாஷை. மொழி பேதெல்லாம் சாமிகிட்ட கிடையாது. மொழியை வேணால் நம்ம கொண்டாடலாம், கொண்டாடிட்டு வேணால் இங்கே இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு பற்று தான் சாமிகிட்ட போகிறதுக்கு. அப்படிதான் சைவ சமயம் சொல்லுகிறது. கொண்டாடினா கொண்டாடிட்டு இங்கே இருந்துக்க வேண்டியது தான், அதுக்காக நான் ஒன்றும் தப்புன்னெலாம் சொல்லலை. அதை முத்தி நோக்கிய பயணத்துக்கு அது தடை தான். எதை நீ கொண்டாட, எதை நீ பிடிச்சிக்கிட்டாலும் என்னது தான் அது. அந்த மொழி தமிழாக இருந்தாலும் வடமொழியாக இருந்தாலும் நீ போகிற வழி என்னத்தை சிவருமான் தான் உண்மை பொருள்னு கற்றுக்கிட்டீங்கன்னா அது சரி. தமிழை கொண்டாட, அதுக்காக தமிழை நம்ம விட்டுணுன்னு நான் இங்கே சொல்லவே இல்லை சார். நம்ம கொண்டாட நம்மளை மொழி, அந்த உரிமை எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே பேசுவது நோக்கம் என்ன? தமிழ் பெருசாக வடமொழி பேசுறது பெருசாங்கிறது அரசியல். தமிழும் வடமொழியும் பெருமானுடைய திருவடியை தான் காண்பிக்குது அப்படிங்கிறது ஞானம். நமக்கு ஞானம் வேணும்னா அதை பிடிச்சிக்கலாம், அரசியல் ஒன்றா இங்கே நினைக்கலாம், அவ்வளோதான். அது எது நம்மளுடைய பாயிண்ட்டுங்கிறத நான் புரிஞ்சுக்க வேண்டியது தான், விளக்கம் புரிஞ்சுக்கலாம். அதனால் அரசியல் இல்லாமல் நமக்கு ஞானத்தை சிவபெருமானை கும்பிட முடியாது. அதனால் அவங்கள நம்ம எதிர்க்கக்கூடாது, அதே சமயம் அதிலையே பற்றாமல் இருந்துடக்கூடாது, விளக்கம் புரிஞ்சுங்களா? அதனால் எது எங்கே வரைக்கும் வேணுமோ அந்த இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியது தான். தென்தாமழும் வடகலையும் அதான் பாட்டு சொல்லிட்டேன்னா. இன்னொரு பாட்டு, தமிழ் சோளும் வட சோளும் தாழ்நிழற் சேர, ஞானசம்பந்தர் வாக்கு. யாரெல்லாம் வடமொழி தமிழ்மொழி பேதம் பார்க்குறானோ அவன்லாம் குரங்குங்கிறார் ஞானசம்பந்தர். நல்லா தெரிஞ்சுங்க, தமிழை தாழ்த்தி வடமொழியை உயர்த்தினாலும் குரங்கு தான் அவன். இது நான் சொல்லலை, ஞானசம்பந்தர். விளக்கம் புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வடமொழியை தாழி தமிழை உயர்த்தினாலும் குரங்கு தான். ரெண்டு மொழியும் சாமியோட திருவடி அடையத்தக்க மொழின்னு எவன் புரிஞ்சுக்கிட்டானா அவன் தான் ஞானமுடையவன். மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பையன் அறிகிறார்னார் ஞானசம்பந்தர். மந்தி சமணர் அப்படி திட்டுறார். ஆரியத்தோடு, ஆரியம்னா வடமொழி, சான்ஸ்கிரிட், செந்தமிழ் ரெண்டுத்தோடைய பயன் என்னது? பெருமானுடைய திருவடி. அதுக்கான ரூட்டு தான் ரெண்டுமே தவிர்த்து ரெண்டுத்தில் எது வசதின்னு பிடிச்சிக்கிட்டாலும் முட்டாள்னு அர்த்தம்னு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது? சாமியை காட்டக்கூடிய வல்லமை இருக்குது. ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதான், ரெண்டும் சாமியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவின்னு தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற. ஆமாம், உயிர் மானிட பிறகு வசந்தது இல்லையா? ஆமாம், நம்ம ஸ்பெஷல் தான், பல புண்ணியம் செஞ்சதுனால தான் இங்கே வர முடியும். ஆமாம், அதனால் நம்ம பிறவி அந்த இதெல்லாம் கடந்து இப்போ சாமியை பிடிக்கிறதுக்கான பிறவிக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். உயர்ந்த பிறவி அடைஞ்சிருக்கோம். தவம் செய் சாதின்னு சொல்லி சித்தியார் இதை. நம்ம பிறவியெல்லாம் தவம் தரையின் நெற்களை விட்டு தவம் செய் சாதியில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணோனாதே சித்தியார். என்னது? அப்படியாக இந்த பாட்டில் போட கொஞ்சம் நவுத்த முடியுமா? இங்கே இதில் பதிவாகுமா? நவுத்தி பேசலாம். சாக்கு இருக்கு, சாக்கு இருக்கு, சாக்கு இருக்கா? தூக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்துடும்.
நன்றி 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 நன்றி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏன் செக் பண்ணி சின்ன கான்செப்ட் அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைய பண்ணிடலாம். மணி ஆகிட்டு, ரொம்ப நேரம் ஆகிட்டு, ரொம்ப நேரம் நடத்தக்கூடாது கிளாஸ். அது ஏன்னு அடுத்தப்போ சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு செலவழியா வகுப்பு வந்து கண்டினியூட்டியாக நடத்தக்கூடாது சார். நான் சொல்லலை, சித்தாந்தம் சொல்லுது. அது என்ன காரணம் அடுத்த என்னாச்சு காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் சோம் அவுட் பண்ணுங்க, கரெக்டாக ஆகிடும். நான் ஏன்சி சொன்ன எழுதுனா தெரியும். இன்னும் கொஞ்சம் தாந்த வகுப்பு மட்டும், எந்த வகுப்புமே கண்டினியூட்டியாக நடத்தக்கூடாது. என்னமோ இருக்கு காரணம் வெளிப்படுது. இன்னும் கொஞ்சம் சோம் அவுட் பண்ணுங்க, இன்னும் நல்லா சோம் அவுட் பண்ணுங்க. இறைவனுக்கு எல்லை கிடையாது. இறைவனுடைய அளவு என்ன சொன்ன? இறைவன் எவ்வளவு பெரியவர்? பவுண்டரி இருக்கா? வியாபகம் இருக்கிறவர், வியாபகத்துக்கு எல்லை இல்லாதவர். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும் திருமந்திரம் சொல்லுகிறது. யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் தியரிகளில் பிரபஞ்சம் விரிவடைகிறதுன்னு ஓரளவுக்கு சொல்கிறான். பவுண்டரியே கிடையாது, அது என்ன ஆகிட்டே இருக்குது, விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்ஃபைனைட்டுங்கிறான், கண்டுபிடிக்க முடியாது. முடிவிலிங்கிறான் இருக்குது. இப்போ அப்படி தான். அப்போ எவ்வளோ பெருசு பிரபஞ்சம், அவ்வளோ பெருசு சாமி இருக்கார். ஆமாம் தானே? அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு பவுண்டரியில் இதுதான் சாமிங்கிறது நான் சொல்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே சாமி இல்லையா சார் என்ன கேட்காதீங்க. உங்களை புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு வட்டத்தை போட்டு இவர் தான் பதின்னு வச்சுருக்கேன். இதுதான் கடவுள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னேன்? பிரபஞ்சம் இருக்கா? வெரி குட். பசு உயிர்கள் இருக்கு, அப்படி தானே சொன்னேன்? உயிர்கள் இருக்கு. இப்போ மொத்தம் 3 பொருள் இருக்குன்னு சொன்னோமா? பதி, பசு, பாசம். இந்த 3 பொருளும் எங்கே தான் இருக்கு? எதுக்குள்ள தான் இருக்கு? பதிக்குள்ள தான் இருந்தாகணும். எல்லாமே இவருடைய இடம்தான். அப்போ மிச்சம் இருக்கிற 2 பொருளும் எங்கே தான் இருக்கு? இது உள்ளத்தான் சார் இருக்கு. இவருக்குள்ளத்தான் பசுவும் இருக்கு, பசுக்கள் இருக்குது, பாசமும் இருக்கு. நான் சொன்னேன், இந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸ் முழுக்க என்ன இருக்குன்னு, உயிர் வியாபிச்சிருக்கணும். அப்படிதானே இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம எப்படி இல்லை, நம்ம எப்படி இல்லைன்னு இந்த வியாபகத்தில் இருக்கோமா? ஏன் இல்லை? வெரி குட். ஆணவமலத்தினால கட்டுப்பட்டு நிற்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. தன்னுடைய பழைய வியாபகத்தை இழந்து இப்படி இருக்க வேண்டிய நாம சுருங்கியிருக்கும். ஆனால் நம்மளுடைய அளவு எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். இதுதான் நம்முடைய கான்செப்ட். இப்போ பசுவினுடைய வியாபகம் இப்படி, பாசத்தினுடைய பாசம் எப்படி இருக்கு, அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை. ஆனால் பாட்டு உங்களுக்கு பாட்டை பாருங்க, அசித்தரு வியாபகம்னாரு. எழுதிருக்கீங்களா பாருங்க. அசித்தரு வியாபகம். அசித்து அப்படிங்கிற சொல்லுக்கு பாசம்னு அர்த்தம், அறிவற்றது, சடம்னு அர்த்தம். சடம், பாசம், அறிவற்றது. அப்புறம் அசத்து, அப்புறம் அசேதனம். இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அசித்து சடம் அறிவற்றது, பாசம் அறிவற்றது, அறிவற்றது, அசத்து அறிவற்றது, அசேதனம். இது எல்லாமே என்னத்தை தான் குறிக்குது? பாசத்தை தான் குறிக்குது. ஆணவத்தையும் குறிக்குது, கண்மத்தையும் குறிக்குது, மாயையும் குறிக்குது. இது மறக்கவே கூடாது, ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். விளக்கப்படுதுங்களா? அதே எல்லாத்தையும் முன்னாடி இந்த ஆவை மட்டும் தூக்கிடுங்க. உதாரணம் சொல்றேன், இதை விட்டுருங்க. அசத்து, அசேதனம், சித்து, சத்து, சேத்தனம்.
அப்ப என்னவா இருக்கும் அது? அப்ப என்னவா இருக்கும்? அசித்து அப்படின்னா அறிவற்றதுன்னு சொல்லியிருக்கேன், அசத்துன்னா அறிவற்றதுன்னு சொல்லியிருக்கேன், அச்சேதனம்னா அறிவற்றதுன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்கிற ஆவ மட்டும் நீக்கிட்டேன், வெறும் சித்துன்னு இருக்கு, சத்துன்னு இருக்கு, சேதனம் இருக்கு. அறிவுடையது அதோடைய அப்போஸ். இது அறிவற்றதா இருந்தா அப்ப இன்னும் என்னவா இருக்கும்? அப்போ என்னவா இருக்கும்? அறிவு உடையதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். விளக்கப்படுதுங்களா? இது ரெண்டும் முக்கியமான சொற்கள்ங்க. சித்து அப்படின்னா அறிவுடையது, அசித்துனா அறிவற்றது, சத்துனா அறிவுடையது, அசத்துனா அறிவு அற்றது. சேத்தனம் அப்படின்னா அறிவுடைய பொருள், அச்சேத்தனம்னா அறிவற்றது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சித்து, சத்து, சேத்தனம் இது மூணும் பதிய குறிக்கக்கூடிய சொல்லு. சித்து, சத்து, சேத்தனம் இது மூணுமே யாரை தான் குறிக்கும்? எப்பொழுதுமே சாமியை மட்டும்தான் குறிக்கும். எப்பவும் உயிரை இது குறிக்கவே குறிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாட்டுக்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. எப்பவுமே சித்து அப்படின்னாலும், சத்து அப்படின்னாலும், சேத்தனம் அப்படின்னாலும் எதை மட்டும்தான் குறிக்கும்? அது பதியை மட்டும்தான் குறிக்கும். பதிங்கிறவர் யாரு? இறைவன், சாமி, சிவபெருமான். புரியுதுங்களா? ரெண்டாவது, இது இறைவன், சாமி, கடவுள் அப்படிங்கிறதுனால இது எப்பவுமே இந்த சித்து, சத்து, சேதனம் இது மூணும் திருமாலையோ பிரம்மாவையோ யாரையுமே குறிக்காது. இவங்க எல்லாருமே யாருதான்? உயிர்கள் தான். வெரி குட், அவ்வளவுதான். அதனால அந்த சித்து, சத்து, சேதனம் இந்த மூணு சொல்லி எப்பவுமே யாரை மட்டும் தான் குறிக்கும்? பதியை மட்டும்தான் குறிக்கும். பதி நமக்கு யாரு? அவரை தான் குறிக்கும். அதுல மாற்றுக்கிறது எப்பவும் இருக்கவே கூடாது. அதே மாதிரி முன்னாடி ஆவசத்துருவோம் திரும்ப இன்னொரு இதுல சடம். ஆனா அசடம்னா ஆயிட்டுனா என்ன ஆயிடும்? அது பதியை குறிச்சிடும். ஆமா ஆமா. அசத்து, அச்சேதனம். அப்போ அறிவுடைய பொருள் சாமி, அறிவற்ற பொருள் அசித்து, அசத்து, அசேதனம். இது மூணும் அறிவே இல்லாததை குறிக்கும். அப்ப யாரை குறிக்கும்? வெரி குட், பாசத்தை தான் குறிக்கும், ஆணவ மலத்தை தான் குறிக்கும், மாயைத்தான் குறிக்கும், கண்மத்தை தான் குறிக்கும். அப்ப இந்த மூணு பேருக்குமே என்ன கிடையாது? எப்பவுமே அறிவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மூணு பேருக்குமே அறிவு, இச்சை, செயல் இது மூணு பேருக்குமே என்னது? எப்பவுமே கிடையாது. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அசத்துனா பாசம், அசித்துனா பாசம், அச்சேதனம்னா பாசம், சத்துனா சாமி, சித்துனா சாமி, சேதனம்னா சாமி. நமக்கு பேரே இல்லையாங்க? என்னங்க அது? உயிருக்கு பேரே இல்லையே. அப்போ இதை உயிரை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னும் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு பேர் இருக்கு, பின்னாடி சொல்கிறோம். இவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள புரிஞ்சிடலாம். அவ்வளோதான். அதான் சொல்ற, பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல். எல்லாத்துலேயும் என்னத்தை தான் இருக்கு? கடைசியில் பதிபசு பாசம் தான் இருக்கு. எங்கே போனாலும் கடைசியில் இதை தான் நிற்க முடியும், இதுதான் இருக்குங்கிறார். சரி, அப்போ பதி வியாபகம் எவ்வளோ பெருசு? பாட்டில் என்ன இருக்கு? அசித்தரு வியாபகம் போல. அசித்தினுடைய வியாபகம் எப்படி இருக்கோ அதுபோல உயிர் வியாபகம் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றார் பாட்டில். இப்போ அசித்தை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. பலத்துடைய வியாபகம் எவ்வளோ பெருசுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? இது பாருங்க, இதுக்கு வியாபகம்னு பேர். இதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் இதுக்கு வியாபியம்னு பேர். இந்த உள்ள இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னது? வியாபியம். விளங்குதா? அப்போ பதிக்கு உயிர் என்னது? வியாபியம். பதிக்கு உள்ள நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்றேன்? வியாபியம். விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? என்ன, இது ரொம்ப முக்கியமான தெளிவான கான்செப்ட். ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு நிறைய பண்ணிடுறேன், ரொம்ப லோடு ஏற்ற நினைக்காதீங்க. பதிக்கு பசு வியாபியம், பசுவுக்கு பதி வியாபகம். அப்ப இவருக்குள்ள இவர் அடங்கி இருக்கிறாரு.
விளங்குதா சொல்றது? அதே மாதிரி இப்போ இவங்க எல்லாம் இந்த உள்ள நிறைஞ்சிருக்கிறவங்கள ஒரு வட்டத்தினால அவங்களை மென்ஷன் பண்றேன். இவங்க யார் அப்போ? பசு. இந்த எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கிறவங்கள ஒரு உங்களுக்கு அப்ளை பண்றேன் ஒரு வட்டம் போல. இந்த பவுண்டரி தான் உயிர்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன் சார். அப்போ இவருக்குள்ள இவர் அடங்கியிருக்காரா? அப்போ இவருக்கு இவர் வியாபியமா? இவர் யாருக்குள்ள அடங்கியிருக்காரு? இவருக்குள்ள அடங்கி. அப்போ இவருக்கு இவர் வியாபகம். அதே மாதிரி ஆணவ மலம், கர்ம மலம், வாயாமலம், இது மூணும் உயிருக்கு வியாபியம். உயிருக்குள்ள இருக்கு அப்படின்னு பொருள் பண்றோம். உயிருக்கு இது வியாபியம். உயிரை நோக்கில் இது வியாபியம். உயிருக்கு இது மலம். இது மலம் நீங்க எழுதுறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். அப்போ மலமானது உயிருக்கு மலத்தை பொறுத்தளவுக்கு உயிர் வியாபகம் உடையது. உயிரை பொறுத்தளவுக்கு மலமானது வியாபியம் உடையது. உயிரை பொறுத்தளவுக்கு சாமி வியாபகம் உடையவர். சாமியை பொறுத்தளவுக்கு உயிர் மலம் ரெண்டுமே என்னது? வியாபியம். ரெண்டு பேருமே எங்க இருக்காங்கப்பா? சாமிக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஐ மீன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே எங்க இருக்கிறாங்க? சாமி உள்ள தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மட்டும் யாரை இவங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உள்ள இருக்கிற ஸ்பேஸ் வச்சுக்கலாம். போச்சு பவுண்டரிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்காதீங்கம்மா. வியாபகம்ங்கிறது விரிந்திருக்கக்கூடிய தன்மை. சாமிக்கு வியாபகம் இருக்கு. இப்போ நான் உட்காந்துடுறேன், ஏன்னா வரைஞ்சிட்டேன், தேவையானதாக வரைஞ்சிட்டேன். அதனால இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே இருக்கட்டும். வியாபகத்துக்குள்ள இருக்கிறது வியாபியம். ஆமா, வியாபகம் தான் கிரேட்டர் தென்ங்கிறது வியாபகம். வெரி குட், அவ்வளோதான். அதான் இங்கே எழுதிருக்கேன் தெளிவா, படத்தில் இருக்கு. இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரையறது முக்கியம் இல்லை, கான்செப்டோட புரிஞ்சுக்கிட்டு வரையணும். அப்போ திரும்பி நீங்கள் பார்த்தா ஏதோ தோசைகளில் படம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? இறைவனுடைய அளவுங்கிறது வியாபகம். அவருக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய உயிருடைய அளவு அவருக்கு வியாபியம். அதே மாதிரி உயிருக்குள்ள அடங்கி இருக்கிறதாக புரிஞ்சிக்க வேண்டியது மலம். அசித்து அப்ப எதுக்கு வியாபியமா இருக்கு? பசுவுக்கு வியாபியமா இருக்கு. அசித்துக்கு வியாபகம் எது? பசு. அதாவது பசு பதியும் வியாபகம் தான். ஆனா முதல்ல யாருல வியாபகமா இருக்காரு? அவரு யார் அளவு நிறைஞ்சிருக்காரு? அவரு உயிர் எவ்வளவு பெருசு இருக்காரோ அவ்வளவு அளவு அவரும் இருந்திருக்காரு. அதனாலதான் அசித்தரு வியாபகம் போலன்னு பாட்டுல இருக்கு. அசித்து எப்படி உயிருக்குள்ள நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி உயிர் சாமிக்குள்ள நிறைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம். சித்தியாரோட இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். இந்த பாட்டு, இந்த படத்தை போட்டு தான் புரிஞ்சுக்கணும். அசித்தர் இவரேந்து பார்க்கும்போது ஒருத்தர் கிரேட்டர், மேலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் லெசர். சாமியோட உயிர் சின்னது, உயிரை விட மலம் சின்னது. மலத்தை விட உயிர் பெருசு, உயிரை விட சாமி பெருசு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா இந்த வட்டம்லாம். இதுக்குள்ளதான் மலம் இருக்குன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த மலமும் எதுக்குள்ளா இருக்கு? ஏன்னா உயிர் ஃபுல்லா இருக்கும் பொழுது அதுக்குள்ள என்னவும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சு, மலம் நிறைஞ்சிருக்கு. ஆனா மலம் சாமியை தாக்காது எப்பவுமே. அதனாலதான் உயிருக்கு மட்டும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதனால அசித்தரு வியாபகம்னா அசித்து எப்படி உயிரளவு மட்டும் வியாபகம் பண்ணிருக்கோ அதே மாதிரி உயிர் சாமி அளவு மட்டும் வியாபகம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை தான் அந்த ஒரு வார்த்தையில சொல்றார் அருண சிவாச்சாரியார். அசித்தரு வியாபகம் போல உயிர் அப்போ எவ்வளவு பெருசு? சாமி பெருசு. இப்போ மலத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இழந்து நிற்கிது, வியாபகத்தை இழந்து நிற்கிது, அவ்வளவுதான். இந்த நிலைக்கு என்ன பேரு அப்படிங்கிறத நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். அடுத்த வகுப்பு வந்தாதான் இந்த அன்பு அனுபவம் கிடைக்கும். இப்போ இன்பமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்பமா இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை புதுசா தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் பாருங்க. அந்த இன்பத்தை வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் உலகம் எவ்வளவு பெருசா.
ஒரு விஷயத்தை ஒரு சால்வ் பண்ணுறப்ப ஒரு சம்மு படித்தா எல்லாருமே காலேஜ் தூக்கில் படிக்கும்போது ஒரு சால்வ் பண்ணி ஒரு சம்மை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்பம் முடியும். இந்த சம் வந்தால் எனக்கு ஓகே சரி அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குது. அப்படி சந்தோஷம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த கான்செப்ட்லாம் புரியறதுனால. இது கண்டினியூ ஆகுனா நீங்கள் என்ன பண்ணணும்ப்பா? நிச்சயமாக என் வகுப்பு அடுத்த வகுப்பு நீங்கள் வந்துடணும். ரைட், அது முக்கியமான கருத்து. ஏன்னா இது அப்படி இதே மைண்ட் செட்டோட நான் கண்டினியூ நடத்துறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இடையில அடுத்த வாரம் வேறு வகுப்பு வேறு கிடையாது என் வகுப்பு உங்களுக்கு. இப்போ ஏன்னா அடுத்த வாரம் வேறு திருவையாறு பொன்னமராதி கிளாஸ் எனக்கு அங்கே போயிடுவேன். அடுத்த வாரம் லீவ் எவ்ரி மந்த்து 4th வீக் அங்கே போயிடுவேன். அங்கே வகுப்பு சைவஸ்தான் அங்கேயும் உங்களை மாதிரி தான். அங்கே 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. திருவையாறில் ஒரு செட்டு படிக்கிறாங்க, பொன்னமராயில் ஒரு செட்டு படிக்கிறாங்க. நம்ம அதில் வகுப்பு தான். 3 நிலையத்துக்கு அடி நான் ஆசிரியராக இருக்கேன். 3 தாண்ட வகுப்பு. அதனால் அடுத்த வாரம் என் வகுப்பு இல்லை, மற்ற வகுப்பு இருக்கும். என் வகுப்பு அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் வந்துடுவேன் கண்டிப்பாக. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதனால் அடுத்த வாரம் கொஞ்சம் இந்த உங்களுக்கு அப்போ 2 வாரம் கிடச்சிருக்கு இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னது அப்போ நிச்சயமாக அடுத்த வாரம் வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஏமாற்ற முடியாது. சார் டைம் இல்லை சார், மறந்துடுறேன் சார், இப்படி சொல்ல முடியுமா? கேப்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எங்கே இருக்கேன்? உங்கள் நோட்ஸில் இருக்கேன். இப்போ நோட்ஸ் எடுத்தால் நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க அதுக்குள்ளே. அதோட வாட்ஸ்அப் இருக்கு, வேறு இல்லை, எல்லாமே இருக்குது. பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. சடம்னா சாமியை குறிக்கும். சடம்னா இப்போ சடம்னா நம்ம கிடையாது. இந்த 2 வார்த்தையும் எப்போவுமே உயிரை குறிக்கவே குறிக்காது. உயிருக்கு குறிக்கிறதுக்கு வேற பேர் இருக்குது. அதை நாங்கள் சொல்கிறேன், அடுத்தப்பட சொல்கிறேன். அதை சத்து அப்படின்னா சாமி, அசத்துன்னா ஆனம்பலம், ஐ மீன் பாசம். பாசம் 3த்தையும் ஆனம்பலம் சொல்ல முடியாது. 3மே. சித்துனா சாமி, அசித்துனா ரது, சேதனம்னா சாமி, அச்சேதனம்னா இதை தான் குறிக்கும். நம்மளை சொல்லணும்னா அதுக்கு வேற பேர் இருக்குது. அதை நம்ம அடுத்த வகுப்புல சொல்கிறேன் என்று சொல்லி. உயிர் தான் நம்ம, நம்ம உயிர் இல்லையா? என்ன 2 ரைட், வெரி குட், பிடிச்சிட்டீங்க பாயிண்ட்டை. சொல்கிறேன் அடுத்த வகுப்புல சொல்லிடுறது இருக்கு. நீங்க சொல்ல போறீங்க அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. வெரி குட். நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரி, அடுத்த வகுப்பில் அந்த கான்செப்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராவரமே. திருச்சிட்டம்பலம். போயிட்டு வாங்க.